ஆனால் என்ன காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது? ஸ்டாலினுக்கு இணையாக வளர்ந்துருவார், அதில் அவரை தாண்டி வளர்ந்துருவார். அப்போ கலைஞர் இருந்து பயந்துட்டான்னு சொல்ல முடியுமா? அது ஒரு நடவடிக்கை. அதே வைகோ ஒன்றும் இல்லாமல் பண்ணி இன்றைக்கி போர்வாளாக பக்கத்தில் வால் பிடிச்சி நிற்கிற லெவலுக்கு ஒன்று வந்துடுச்சு. அப்போ அன்றைக்கி கலைஞர் யோசிச்சது கரெக்டு தானே? சுயநலம் தான்றீங்க. சுயநலமாக இதுவோ நமக்கு அது தெரியும், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தானே. இல்லை, பட் அப்போ நீங்கள் இப்போ இன்றைக்கி இருக்கிற விமர்சனத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி கட்சி வெற்றி தாண்டி தன்னுடைய இருப்பு தான் முக்கியங்கிறதுக்காக தாங்க வேலை பார்க்குறாருன்றாங்க. முதலாளித்துவ கட்சிகளில் அதுதாங்க நடக்கும். நீங்கள் முதலாளித்துவ கட்சிகளில் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி தானே அடுத்ததே வந்துட்டாங்க. அடுத்ததான் வந்துட்டாப்புல. அப்போ இப்போவே அவன் பசங்களை விட்டு பேரவை இன்பநிதி பேரவைன்னு ஆரம்பிச்சிருவான். அப்போ நீங்கள் அந்த குற்றச்சாட்டியை அங்கே நீட்ட மாட்டேங்கிறீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கலைஞர் ஏன் பண்ணார்? தன்னுடைய இது தனக்கு வாரிசு வரணும், அதுக்கு வைகோ வந்து தொண்டர்களால் ஈர்க்கப்பட்டவர், அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போவே நவுத்தினார். எடப்பாடி அந்த இது தன்னுடைய இருப்பு 69 வயசில் தலைவர் ஆகிறாருங்க ஒருத்தர். நீங்கள் கீழேருந்து வந்து 69வது வயசில் கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஆகிறாரு. ஸ்டாலினுக்கெல்லாம் அது எந்த வயசில் சின்ன வயசில் கிடச்சிச்சு, மற்றவங்களாம் கிடச்சிச்சு. கலைஞர்லாம் 45 வயசில் சிஎம் ஆகிட்டார், ஜெயலலிதா 42 வயசில் சிஎம் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி. ஆனால் இவர் வந்து 69 வயசில், அதுவும் ஒரு எந்த வித பின்புலம் இல்லை, வெள்ளமாண்டி வியாபாரி. இன்னொன்று, ஆனால் இவர்கிட்ட அந்த கட்சி பிடிமானம் உண்டு. நீங்கள் ரவி பெர்னாடு ஒரு இது பேசியிருக்காரு, எடப்பாடி தவிர யார் இருந்தாலும் ஏடிஎம்கே இந்த ஸ்ட்ராங் இருக்காது. ஏன்னா அவர் அதிமுக ரத்தம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஓபிஎஸ்ட் அது கிடையாது. நீங்கள் டிஎம்கே கூட போய் சேர்ந்துக்கிட்டு கலைஞரை புகழ்ந்து பேசிக்கிட்டு அவங்களோட சேர்ந்துட்டு இங்கே இது பண்ணுறது, எதிர்த்து நிற்கிறது, இந்த வேலைலாம் மற்றவங்கள்ட்ட அதுதான். ஆனால் இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருந்துக்கிட்டே இருக்குது. அதிமுக நம்ம தான், அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கணும், திமுக வீழ்த்தணுன்ற அந்த வெறி இருக்குல்ல, அதனால தான் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பு அங்கே அப்படியே இருக்குது. பிஜேபி உள்ளே நுழைஞ்சால் கூட நுழைய விட முடியல. இன்றைக்கி அண்ணாமலை வெளியே தானே, அண்ணாமலை தானே பவராக இருந்தார், உடைச்சார், எல்லாம் பண்ணார். இன்றைக்கி அண்ணாமலை வெளியே, டிடிவி உள்ளே வர முடியுதா? இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு சில ஆதங்கங்கள் இருக்கும். நான் பெரிய ஆள், நான் இருந்தப்போ நீங்கள் யார், ஒரு சாதாரண கிளையில் கூட கிடையாது, முத்துசாமி மாவட்ட செயலாளர், நான் தான் அவங்கள அதெல்லாம் ஆரம்பிப்பேன். சத்யா மூவிஸுடைய ஓனரு. அந்த படத்துலேருந்து பல படங்கள் சத்யா மூவிஸு அவர் தான். ஜெயலலிதா அவங்க சம்பளம் தானே வாங்கினாங்க. அதே ஜெயலலிதா அமைச்சரவில் ஒரு உணவுத்துறை அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வந்துட்டு வெளியில் போனப்போ உதிர்ந்த ரோமம் யார், நடமாடும் பல்கலைக்கழகம் உதிர்ந்த ரோமம் ஆச்சுல.